சக்ஸஸ்ஃபுல்லி அட்டெண்ட் அன்இன்வைட்டட் வெட்டிங். இதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சிரிப்பு, சரியான சிரிப்பு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலேஜ் டைமில் நானும் என்னோடய நண்பர்கள் ஒரு 2, 3 பேர் சேர்ந்து இதே விஷயத்த பண்ணியிருக்கோம். எங்கள் காலேஜ் பக்கத்தில் ஒரு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் யார் கல்யாணம், என்ன கல்யாணம், ஏதுன்னே எங்களுக்கு தெரியாது. ஆனால் முஸ்லீம் கல்யாணம் மட்டும் தெரியும். முஸ்லீம் கல்யாணங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்கள் வச்சுருந்த பொட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு, ஸோ ஒரு மாதிரி கர்ச்சீப் மட்டும் கட்டிட்டோம் தலையில். ஓகேவா, கர்ச்சீப் மட்டும் கட்டிட்டு நாங்கள் வந்து உள்ளே போகிறோம். உள்ளே போகிறப்ப திருதுன்னு முழிக்கிறோம். ஏன்னா அப்பங்கும்போது மெச்சூரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், விளையாட்டுத்தனம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படிங்கிறப்போ உள்ளே போகிறோம், திருன்னு முழிச்சிட்டு எங்களை பார்த்துட்டாங்க. ஓகேவா, பார்த்துட்டும் ஒரு சில பேர் விட்டுட்டாங்க. ஆனால் டேரெக்டாக நாங்கள் உட்காராமல் டேரெக்டாக பந்திக்கு போயிட்டோம். ஒரே ஒரு ஆள் மட்டும் எங்களை உற்று நோக்கி பார்த்துட்டே இருந்திருக்கா. அது எங்களுக்கு தெரியல. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம், எல்லாமே நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் எங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறான், தம்பி நீங்கள் வந்து பொண்ணு வீடா மாப்பிள்ளை வீடா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் பொண்ணு வீடுன்னு சொன்னோம். பொண்ணு பேருன்னு கேட்டாங்க. பொண்ணு பேர் கூட எங்களுக்கு தெரில. ஆனால் சாரிங்கண்ணா, இந்த மாதிரி நாங்கள் பக்கத்தில் இருக்க காலேஜ்லேருந்து வந்திருக்கோம், இந்த மாதிரி நாங்கள் சும்மா சாப்பிட வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்காட்டி அதுக்கப்புறம் தான் விட்டார். ஏதோ கொஞ்சம் டீசெண்டாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பார்த்தேன்னு எங்களை விட்டுட்டாரு. இல்லைனா நாங்கள் அங்கேயே மாட்டியிருப்போம்.